காலையிலேயே மகாலய அமாவாசைக்கு வீடு எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலில் போய்ட்டு தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சமைச்சி சாமி கும்பிடுவோம். எல்லா அமாவாசையை விட ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தான். இந்த நாளில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்போம்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ராமேஸ்வரம், காசி அங்கெல்லாம் போய்ட்டு வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊர் கோவில்லே வந்து ஐயர் வருவாங்க, அவங்கக்கிட்டே வந்து கொடுத்துருவோம். ஒரு வழியாக எல்லா சமையலையும் முடிச்சிட்டேன். சமையல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்னெல்லாம் சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வடை பாயசத்தோடு தான் வந்து நம்ம வந்து சாப்பாடு செய்வோம். பொதுவாகவே எல்லா அமாவாசைக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வடை பாயசம் செஞ்சுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல்ன்றதுனால வடை பாயசம், கூட்டு, பொரியல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து ஒரு 11:30 மணிக்குள்ளவே வந்து முடிச்சாச்சு. ஏன்னா வந்து ராகுகாலம் வருதுன்றதுனால அதுக்கு முன்னாடி வந்து கற்பூரம் ஏற்றலான்றதுக்காக எல்லாமே இவ்வளோ தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பாடு, சாம்பார், பீன்ஸ் கேரட் பொரியல், வாழைக்காய் வறுவல், அப்புறம் கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வடை, 2 வடை, அதுக்கப்புறம் பாயசம் இவ்வளோ தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கும் வந்து படையல் வச்சாச்சு. கடான்னு படையல் வச்சுட்டு நம்ம வந்து ராகு காலம் வர்றதுக்குள்ளே சாமி கற்பூரம் ஏற்றிடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணுவோம். எல்லா டைமும் வந்து அமாவாசைக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கும் வந்து இப்படியே பண்ணியாச்சு. யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் எங்கெல்லாம் போய் கொடுப்பீங்க? நிறைய பேர் வந்து கடற்கரை ஓரத்தில் கொடுப்பாங்க. திதி கொடுக்கும்போது வந்து ஐயர் சொல்லியிருந்தாராம்மா, நம்ம வந்து அமாவாசை படையல் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம்மா. அதனால் நானும் வந்து கண்ணாடியே வச்சுட்டேன். ஃபைனலாக வந்து பாயசம் ஊற்றிட்டு அப்படியே வந்து சாமிக்கு வந்து நம்ம ஆரத்தி காட்டிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி. ரெகுலராக வந்து எல்லா வீட்லேயுமே காலையில் வந்து காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. நான் ரெகுலராக வைப்பேன். இன்றைக்கி வைக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் வந்து கற்பூரம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு காக்காய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு நாங்களுமே சாப்பிட்டோம். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. காலையில் வந்து இது முடிச்சுட்டு கொஞ்சம் வெளில போயிட்டேன். அதனால் வந்து வீடியோ போட முடியல. இப்போ தான் வந்து லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். யாரெல்லாம் மகாலய அமாவாசை செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கமெண்ட்டில் போடுங்க. பாய்.